இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தூத்துக்குடி மாவட்டத்திற்கான கிராம உதவியாளர் பணிக்கு நேரடி நியமனம் பெறக்கூடிய ரீநோட்டிஃபிகேஷன், ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்து எழுத்து தேர்வு, அதுக்கப்புறம் விண்ணப்ப சரிபார்ப்பு எல்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து எப்போன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து திருத்தப்பட்ட வயது வந்து கூடுதலாக கொடுத்தனால இப்போ மறுபடியும் ரீநோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் வந்து முன்னாடி எக்ஸாம் போன யாருமே வந்து இந்த இதில் அப்ளை பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து எனி இன்டர்வியூ டேட் மட்டும் வரும். இதில் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா வயது வரம்பு கூட்டினது, அதுக்கப்புறம் இப்போ உள்ளவங்களுக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இவங்க வந்து என்னைக்கு வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட், இந்த விண்ணப்பத்தை நிரப்பி கொடுக்க வேண்டிய கடைசி தேதி வந்து என்றைக்குன்னா 15/11/2025 சனிக்கிழமை சாயந்தரம் 5:45 ஒன்று போஸ்ட்டில் அனுப்புனீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி அனுப்பணும். இல்லைனா வந்து நேரடியாக கொடுக்குறீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்ம கொடுத்துடணும். இவங்க வந்து படித்தல் மற்றும் எழுத்துதல் திறனறி தேர்வு நடைபெறும் நாள் வந்து கொடுத்துட்டாங்க. 17/12/2025 புதன்கிழமை வந்து எழுதுதல் திறனறி தேர்வு வந்து நடக்கும். அது மாதிரி நேர்முக தேர்வு இன்டர்வியூ வந்து என்னைக்கு நடக்கும்னா 2/1/2026 வெள்ளிக்கிழமை நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பதவியோட பெயர் வந்து கிராம உதவியாளர். சம்பளம் வந்து 11,100 35,100 வரை இருக்குது. இது வந்து இப்போ திருச்செந்தூர் வட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து மொத்தம் அவங்க நிரப்பப்பட வேண்டிய காலி பணியிடங்கள் வந்து 7 காலி பணியிடங்கள் இருக்குது திருச்செந்தூர் வட்டத்துக்கு. இதுக்கு கீழே வந்து இப்போது திருச்செந்தூர் வட்டத்தில் எந்தெந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது, அவங்களுக்கு இன சுழற்சி முறையில் யாருக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்க்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னா 10th பாஸ் ஆனவங்களும் சரி ஃபெயில் ஆனவங்களும் சரி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஆனால் 10th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வைக்கணும். அதனால் மார்க் ஷீட் இருக்கவங்க மட்டும்தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்புறமா வந்து வயது வரம்பு இப்போ கொடுத்துருக்காங்க. ஓசி ஜிடிக்கு வந்து 21 வயசுலேருந்து 32 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி வந்து 21 வயசுலேருந்து 39 வயசு வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி வந்து 21 வயசுலேருந்து 42 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 21 வயசு பூர்த்தியானவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்க வயது வரம்போட 10 ஆண்டுகள் வந்து தளர்வு கொடுப்பாங்க. அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர்னா வந்து பொது பிரிவினருக்கு 50 வயசு வரையும், இதர பிரிவினர் வந்து 55 வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பணியிட காலியாக உள்ள கிராமம் இல்லை வட்டத்தில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து வசிக்க வேணும். தேர்வு முறை எப்படி இருக்கும்னா மிதிவண்டி இல்லை இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் இருக்கணும். வாசித்தல் மற்றும் எழுத்து தேர்வு இருக்கும். அப்புறமா நேர்காணல் இருக்கும். இப்போ வந்து திருச்செந்தூர் வட்டத்தில் வந்து எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குன்னா 7. மாதவன்குறிச்சி அங்கே வந்து எஸ்சி, அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுது இன சுழற்சி முறையில். காணம் இங்கே வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி டிஎன்சி மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். கீழே திருச்செந்தூர் அவங்களுக்கு வந்து பிசி முஸ்லீம் அல்லாதவர் முன்னாள் இராணுவத்திற்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். மெஞ்ஞானபுரத்தில் வந்து பொது பிரிவினர் பெண் தமிழ் வழியில் பயின்றவராக இருக்கணும். உடங்குடில் வந்து பிசி முஸ்லீம்க்கு பெண் ஆதரவற்ற விதவைக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். குலசேகரப்பட்டினத்தில் வந்து பொது பிரிவினர் அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். காயாமொழியில் வந்து எஸ்சி அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். இவங்களுக்கு தான் வந்து இன சுழற்சி முறையில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கான வெப்சைட்டில் போய் www.thoothukudi.nic.nic வெப்சைட்டில் போய் அந்த விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணி அதில் நிரப்ப வேண்டியதெல்லாம் நிரப்பிட்டு அது கூட என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணுமோ அந்த சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி நம்ம வந்து 15/11/2025 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே வந்து அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒன்று நேரடியாகவோ இல்லைனா வந்து தபால் மூலியமாகவோ போய் நம்ம வந்து கொண்டு கொடுக்கணும். இதுதான் வந்து முறை. இப்போ வந்து எப்படி இந்த ஃபார்மை வந்து நிரப்பணும்னு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எப்படி நிரப்பி அனுப்பணும்னு. இப்போ வந்து இதில் ஃபார்மை எப்படி நிரப்பணும்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து அதோடைய ஃபார்ம். இதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் விண்ணப்ப எண் கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து எதுவும் நிரப்ப தேவையில்லை, அது அங்கே அஃபிஷியலாக பண்ணிப்பாங்க. நாள் நீங்கள் என்றைக்கு கொடுக்க போகிறீங்களோ அந்த நாள் எழுதிக்கோங்க. விண்ணப்பதார விவரத்தில் விண்ணப்பதாரரோட பெயரை ஃபஸ்ட்டு தமிழில் எழுதிக்கோங்க. கீழே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் எழுதியிருக்கோங்க. ஆதார் எண் கொடுத்துருக்காங்க, உங்கள் ஆதார் எண்ணை கரெக்டாக எழுதுங்க. தந்தை இல்லைனா கணவனார் பெயர் அதை எழுதிக்கோங்க. விண்ணப்பதாரரோட சமீபத்திய புகைப்படம், உங்களோட லாஸ்ட்டாக எடுத்த ஒரு 1 மந்த்து இல்லை ஒரு 3 மந்த்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. வயது, உங்களோட வயதை கரெக்டாக எழுதிடுங்க. நீங்கள் என்ன பாலிடமோ அதை எழுதிடுங்க. கல்வி தகுதி வந்து விண்ணப்பிக்கும் கிராமம்
மற்றும் இதர தகுதிகள் வந்து விண்ணப்பிக்கும் கிராமம், நீங்கள் எந்த கிராமத்துக்கு விண்ணப்பிக்கிங்களோ அதை எழுதிடுங்க. விண்ணப்பிக்கும் வட்டம், உங்களோட விண்ணப்பிக்கிற வட்டத்தையும் வந்து எழுதிடுங்க. கண்டிப்பாக அந்த தேதியில் வந்து அந்த வட்டத்துக்குள்ளே வசிக்கிறவங்களாக தான் இருக்கணும். முகவரி எழுதிக்கோங்க, அஞ்சல் எண் எழுதிக்கோங்க. நம்மளுடைய இருப்பிட சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இணைக்கணும். அதனால் அதையும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தொலைபேசி எண் எழுதிக்கோங்க, மின்னஞ்சல் முகவரி எழுதிக்கோங்க, என்ன தேசியம் எழுதிக்கோங்க, என்ன மதமோ அதை எழுதிக்கோங்க, ஜாதி எழுதிக்கோங்க. ஜாதி சான்றிதழோட நகலும் வந்து கண்டிப்பாக அந்த ஃபார்ம் கூட நம்ம இணைக்கணும். அப்புறம் கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க. 10th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக இணைக்கணும். 10th மேலே நீங்கள் 12th காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நகலையும் வந்து இணைக்கணும். இப்போ காவல்துறையில் ஏதாச்சும் வழக்கு நிலுவையில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதிக்கோங்க. அதோட விபரத்தையும் வந்து கொடுக்கணும். இப்போ வாகனம் ஓட்டும் திறன் வந்து மிதிவண்டி இல்லைனா இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியணும். ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. இதை டிக் பண்ணிக்கோங்க. ஆம்னா ஆமை டிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆம்னு எழுதிடுங்க. அப்புறம் இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன், ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கீங்களான்னா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. உரிமம் வச்சுருக்கேன்னு சொல்லி ஆம்னு போட்டிங்கன்னா அதுக்கான எண்ணை வந்து இந்த இதில் வந்து எழுதிக்கோங்க. ஓட்டுநர் உரிமம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான நகலையும் வந்து இணைக்கணும். விண்ணப்பதாரர் ஆதரவற்ற விதவைனா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. முன்னாள் இராணுவத்தினரானா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. மாற்றுத்திறனால்னா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. ஆம்னு எழுதினீங்கன்னா எவ்வளோ சதவீதம் என்ன வகைன்னு வந்து எழுதிக்கோங்க. முதல் தலைமுறை பட்டதாரியானா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. கலப்பு திருமணம் தம்பதியினா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. கொரோனாவில் வந்து அப்பா அம்மாவை வந்து இழந்தவங்களோட மகளாக இருந்தீங்கன்னா அது ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. 1லேருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்னா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதிக்கோங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இதர முன்னுரிமை ஏதாவது இருக்குன்னா அது ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. ஆம்னு போட்டிங்கன்னா அது என்ன இதுங்கிறத வந்து நீங்கள் இதில் வார்த்தையாக எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஆம்னா ஆம் எழுதிட்டு இல்லைன்னா இல்லை அந்த கட்டத்தில் எழுதிடணும்னு போட்டிருக்காங்க. அப்புறம் முன்னுரிமை கோர்றவங்க அதுக்கான நகலை கண்டிப்பாக இணைக்கணும். அதே மாதிரி கலப்பு திருமணம் பண்ணியிருந்தேன்னா தம்பதியில் ஒருத்தர் வந்து ஆதி திராவிடர் இல்லைன்னா பழங்குடி இனத்தவரை சேர்ந்தவராக இருக்கணும். உரிய சான்றுகள், இதில் உள்ள சான்றுகள் எதாவது வைக்க நீங்கள் தவறிட்டீங்கன்னா உங்களோட இதை விண்ணப்பத்தை வந்து நிராகரிச்சிருவாங்க. இதில் உறுதிமொழி கொடுத்துருக்கு. நான் வந்து அனைத்து இதும்னு சொல்லி போட்டுட்டு கொடுத்துருக்கு. அதை வாசிச்சுட்டு நீங்கள் இடம்ல வந்து உங்களோட இடம் எழுதிக்கோங்க. நாள் என்னைக்கு கொடுக்க போகிறீங்களோ அந்த நாள் எழுதிக்கோங்க. விண்ணப்பதாரர் உங்களோட கையொப்பத்தை வச்சு நீங்கள் வந்து இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்க சொல்லியிருக்கோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இணைச்சி நேரடியாக போய் உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் நேரடியாகவும் கொடுக்கலாம். நேரடியாக கொடுக்க முடியாதவங்க வந்து தபால் மூலியமாக அஞ்சல் பதிவு தபால் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அனுப்பணும். கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ளே 15/11/2025 சாயந்தரம் 5:45 மணிக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி நம்ம அனுப்பணும். அதுக்கப்புறம் போனால் அவங்க வந்து நிராகரிச்சிருவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா வட்டத்துக்கும் வந்து வந்துடுச்சு. நான் வந்து இப்போ திருச்செந்தூர் வட்டத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். பிற வட்டங்களையும் வந்து அவங்களுக்கான எக்ஸாம் டேட் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் கிராம உதவியாளருக்கான ஹால் டிக்கெட் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்துட்டுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. எல்லாருக்குமே லாஸ்ட் டேட் முடிஞ்சோன்னா ஒரு வாரத்தில் வந்துடும். அதையும் நான் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.